ஒரு மக்களினுடைய உண்மையான தன்னெழுச்சி போராட்டம் அதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதற்கான ஒரு நிகழ்கால சான்று, நிகழ்கால உதாரணம் மதுரை மேலூர் மக்கள். அவர்களுடைய தொடர் போராட்டம் டங்ஸ்டன் சுரங்க ஏல திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி 3 மாதமாக நடத்தப்பட்ட தொடர் போராட்டம் ஜனவரி 7ஆம் தேதி அதனுடைய உச்சமாக நடைபெற்ற அந்த மாபெரும் பேரணியினுடைய எதிரொலி மத்திய அரசு இறங்கி வந்து இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு நடவடிக்கைகள் எடுத்து இங்கிருந்த வல்லாளப்பட்டி மற்றும் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களை நேரில் டெல்லிக்கு அழைத்து சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சரை சந்திக்க வைத்து அந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை மேலூர் மக்கள் மிக பிரம்மாண்டமாக உற்சாகமாக இவர்களுக்கே உரிய பாணியில் கும்மி அடித்து குளவை கொட்டி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் டெல்லி சென்றிருந்த அந்த எதிர்ப்பு குழுவைச் சேர்ந்த மகாமுனி, ஆனந்த் உள்ளிட்ட 7 பேர் சொந்த ஊர் திரும்பியிருக்கிறார்கள். ஊருக்கு வந்தவர்களுக்கு இங்கு மாலை அணிவித்து அதே போல கும்மி கொட்டி மேலதாளத்தோடு இவர்கள் பெரிய அளவுக்கான வரவேற்பையும் கொடுத்து மக்களிடம் ஒரு பெரிய அளவுக்கான உற்சாகம், மறுபிறவி என்ற ஒரு வார்த்தையை கூட மக்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் 3 மாதம் முழுக்க உறக்கம், உணவு எதுவுமே இல்லாம கடுமையான போராட்டத்தினுடைய விளைவு முழுக்க தன்னெழுச்சி போராட்டம். இதில் சாதியோ மதமோ அரசியலோ எந்த சாயமும் இல்லாமல் மக்கள் தாங்களாக முன்வந்து நின்று நடத்திய போராட்டம். அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த டங்ஸ்டனுடைய ரத்து அறிவிப்பு தான் பெரிய உதாரணமாக இன்றைக்கு நிகழ்காலத்தில் இருக்குது. டெல்லி சென்றிருந்த மக்கள்கிட்டையும் அந்த பிரதிநிதிகள்கிட்டையும் பேசுவோம். வணக்கம்ண்ணே, டெல்லி போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ரத்து செய்யப்படுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? அங்க அந்த ரத்து அறிவிப்பு வந்த கணம் எப்படி இருந்தது? டெல்லி செல்லும் வரை அது ஒரு 70% ரத்து ஆகும் என்ற நம்பிக்கையில் தான் இங்கிருந்து போனோம். திருப்பி டெல்லி சென்றவுடன் இங்கிருந்த திரு அண்ணாமலை, தமிழக மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி எங்களை ஒரு 7 பேர் கொண்ட குழுவை எங்களை 21ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு மதுரை பிளைட்டிலிருந்து டெல்லி சென்றோம். அங்கே மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்திக்க வைத்து எங்களை ஒரு 60 நிமிடம் உரையாற்றினார். எங்கள் பகுதியினுடைய மக்களின் கோரிக்கைகளை அவர்களின் பிரதிநிதியாக நாங்கள் அமைச்சரிடம் எடுத்து கூறினோம். அதனுடைய விளைவுகள், அதனுடைய பாதிப்புகள் ரொம்ப மிக தெளிவாக, அமைதியாக, தெளிவாக கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் எடுத்து உரைத்தோம். அவரும் பொறுமையாக நிதானமாக கேட்டிருந்து அதற்கான பதிலையும் எங்களுக்கு சொன்னார். அதற்கான விளைவையும் சொன்னார். அதனுடைய நல்ல விஷயங்களையும் சொன்னார். இது நல்ல விஷயம் பாதி இருந்தாலும் கெட்ட விஷயம் இருக்கின்றனால நாங்கள் அறவே வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம். நான் ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் உரையாடிட்டு உங்களுக்கு நல்ல பதிலை சொல்றேன் என்று சொன்னார்கள். அதேபோல் மறுநாள் எங்களுக்கு முழு திருப்தி அடைகிற மாதிரி அந்த மறுநாள் அந்த உத்தரவு திரு அண்ணாமலைஜி இந்த ஊரில் இதே இடத்தில் இருந்து வாக்குறுதி கொடுத்தார். முழுமையாக இந்த திட்டத்தை நான் ரத்து செய்து காட்டுவேன். அதேபோல் சொன்னது மாதிரி நடந்து கொண்ட திரு அண்ணாமலைஜிக்கும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதனோடு துணை நின்ற அமைச்சர், சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும், எல் முருகன் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கும் எங்களது கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர், இப்போ அந்த 7 பேர்ல நீங்க நேரடியா போய் மத்திய அமைச்சர்கிட்ட உரையாடிட்டு இருந்தீங்க. அவங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொன்ன உங்க மக்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு தூரம் காது கொடுத்தாங்க? ரத்து அறிவிப்பு வந்த நொடி அப்படிங்கிறது எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. எப்படின்னா நாங்கள் உள்ளே போனோம்னா எல்லாமே சொன்னோம், எல்லா விஷயத்தையும் சொன்னோம். அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி நாட்டுக்கு வளர்ச்சி தானே இது, இந்த மாதிரி திட்டங்கள் வந்தால் தானே வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் வைக்கும், நம்ம நாடு ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகும். இந்த டங்ஸ்டன் 80% நம்ம சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதுக்கு பெரிய முதலீடுகள் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயம் நம்ம உள்நாட்டிலே கிடச்சிச்சுன்னா நம்ம வெளிநாடு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாமே, நம்ம நாட்டோட பொருளாதாரம் எங்கேயோ போகும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களையும் சொன்னாங்க. அவங்க அதோட தரவுகளையும் எங்கிட்ட காமிச்சாங்க. நாங்கள் நம்ம பக்கத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து சொன்னோம். எங்களுக்கு குடைவரை கோயில் இருக்குது, எங்களுக்கு சமணர் படுக்கை இருக்குது, கல்வெட்டு தமிழுக்கு பிராமி கல்வெட்டு இருக்குது, கோயில் குளங்கள் இருக்குது, சுனைகள் இருக்குது, பல்லூரி தலை இருக்குது. ஏன்னா
பல விடயங்களை எடுத்து கூறணும். எல்லாத்தையும் ரொம்ப கனிவுடனும் அமைச்சர் வந்து அவங்க வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி கேட்டாங்க. எல்லா விஷயத்தையும் ரொம்ப அருமையா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டாங்க. நம்ம பக்கத்தில் நடந்த வேற சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உங்க சுதந்திர போராட்ட சைடு உங்களுக்கு என்னென்ன கலந்துன்னு கேட்டாங்க. நாங்கள் எடுத்து சொன்னேன். நான் வந்து இந்த மாதிரி நம்ம இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளே வந்து இங்கே ஸ்டார்ட் ஆனது நம்ம எங்கள் ஏரியாவில் தான் இன் 1755 அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னேன். ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. என்ன காரணத்துக்குன்னு கேட்டாங்க திருப்பி அவங்க. அப்போ வந்து இது மாதிரி எங்கள் திருமூர் கோயிலில் வந்து சிலைகள் வந்து பிரிட்டிஷார்கள் கொள்ளையிடுறாங்க. அந்த சிலையை திருப்பி பிரிட்டிஷ் வந்து மீட்கிறதுக்காக நாங்கள் போரிட்டு அவங்கள்ட்ட வந்து சிலையை மீட்டிருக்கோம். அதன் பின்னர் 1759 வந்து 2 கோட்டைகள் கட்டியிருந்தாங்க. முகமது யூசுப் கான் என்ற மருதநாயகர் வந்து வல்லாலவட்டிலையும் மேலூர்லையும் 2 கோட்டைகள் கட்டி இந்த பகுதி மக்கள்கிட்ட இருந்து வரிகள் வசூல் பண்றதுக்காக, அது வரைக்கும் வரி இந்த மக்கள்கிட்ட யாரும் வாங்க முடியல, வரி வசூல் பண்றதுக்காக கட்டியிருந்தாங்க. அப்ப கட்டியும் இந்த மக்கள் அடங்காம வரி கொடுக்கல. வரி கேட்ட அந்த அபிஷியல்ஸ்கிட்ட வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்காக கொடுக்க வேண்டும் வரி என்ற கேட்ட மக்கள் இவர்கள். ஆவணத்தில் உள்ளது படத்தில் உள்ளவர்கள் வேற ஒரு சொல்லியிருப்பார்கள், வேற ஒரு சமூகம் சொன்ன மாதிரி. உண்மையான சொன்ன மக்கள் இங்க உள்ள மக்களுக்கு தான். அதை எல்லாம் எடுத்து உரைத்தேன். மிகவும் வியப்பாக கேட்டார்கள். பின்பு கள்ளழகர், ஆறுபடை முருகன் பழமுதிர் சோலை அதை பத்தி சொன்னோம். அந்த திருவிழா முறைகள் எப்படி என்னென்ன பண்ணுவீங்க என்னன்னு கேட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்து உரைத்தேன். அருமையாக எடுத்து உரைத்தேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. கேட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொன்னா, எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம், எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். எங்களுக்கு வந்து விவசாயத்தை அழித்துட்டு நாங்கள் முன்னேற நினைக்கிறது, எங்களுக்கு அந்த வாழ்க்கை வேணாம், எங்களுக்கு விவசாயம் மட்டும் இருந்தாலே போதும்னு சொன்னோம். ரொம்ப கனிவோட கேட்டுக்கிட்டாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் 100% ரத்து பண்ணி தரேன்னு சொன்னாங்க. நான் அப்போதான் நான் சொன்னேன், சார் நாங்கள் வந்து இருந்தே வாங்கிட்டு போகிறோம், 5 நாளாலும் சரி 10 நாளாலும் சரி இங்கே தங்கி இங்கே இருந்து வாங்கிட்டு போகிறோன்னு சொன்னேன். அப்போ அவங்க கிஷன் ரெட்டி அமைச்சர் சொன்னாங்க, நானும் ஒரு பேசிக்காக ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன், வேற எங்கேயும் தங்க வேணாம்னு சொல்லி பேரை சொல்லி சொன்னாங்க. வேற எங்கேயும் தங்க வேணாம், என் வீட்லேயும் தங்கிக்கோங்க, 1 வாரம் இல்லை 1 மாதம் இல்லை, எப்போ வேணாலும் தங்கிங்க. அந்த ரத்து கடிதம் நீங்கள் அவ்வளோ தூரம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நாளை உறுதியாக உங்கள் கைகளில் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கும்னு சொன்னாங்க. சொன்னது மாதிரியே நாளை 3:45 கூப்பிட்டாங்க, கொடுத்தாங்க. மக்கள் அப்படியே ஒரு இறந்த ஐசியூல திருப்பி வந்த மாதிரின்னு வச்சுங்களேன். அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்க, மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆமா, அவங்க வந்து நீங்க ரத்துன்னு வாயில சொன்னா பார்த்தா நான் இருந்து வாங்கிட்டு போவேன், அவங்க இருந்த விடாப்பிடியா இருந்த மக்கள் வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறாங்க. ஏமா எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு இருக்கு? போன ஜெமத்துல இறந்து இந்த ஜெமத்துல உயிர் வந்தது மாதிரி இருக்குப்பா எங்களுக்கு. நாங்க வந்து இந்த ஊர்லயே வாழ்ந்து இந்த ஊர்லயே மடியன் வாழ்ற மக்கள், விவசாய மக்கள், ஒருபோக விவசாய மக்கள். எங்க உயிர்கள் பூரா அந்த விவசாயத்திலே தான் வாழுது. விவசாய தொழிலாளியே நாங்க எந்த காலத்திலயும் விட மாட்டோம் சாமி. அதனால நாங்க செத்து பொழைச்சோம்னு சொல்லலாம். இதுதான் எங்களுடைய முக்கியமான வார்த்தைகள், முக்கியமான அறிவிப்புகள். அந்த எங்களுக்கு நல்ல எண்ணமும் நல்ல புத்தியும் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு கோடான கோடி நன்றிப்பா. இப்போ செத்து பொழைச்சோம் அப்படின்ற அளவுக்கு அம்மா சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்துடவே கூடாதுன்னு விடாப்படியா இருந்தீங்கல்ல. இப்போ அது அப்படி ஒரு அறிவிப்பு வந்த கணம் உங்களுக்கு எப்படி அந்த நிமிஷம் எப்படி? உயிர் வந்தது, செத்து பிழைச்ச உயிர்தான் போனது மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்துருச்சு. நாங்க நல்லா ஐயாவுக்கு வாழ்த்துறோம், நன்றி சொல்றோம். நல்ல அவங்க நல்லா இருக்கணும் ஐயா. நாங்க நல்லா இருக்கிறோம் ஐயா, நல்லா இருக்கணும். குளிர் காய்ச்சலே வந்துருச்சு, செத்துட்டேன் பிழைச்சிட்டோம். ஆமாங்க சார். சரி, நல்லா இருக்கணும் அவங்க ஐயா, நல்லா இருக்கணும். 3 மாசமா இந்த மக்கள்டா இந்த ஊரு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாடே போராடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை தவிர்த்து இந்த 24 கிராமமும், ஏன்னா 24 கிராமமும் அங்க வரல மதுரைக்கு. எத்தனையோ கிராமம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னமும் நாங்க வருவோம் அப்படின்னு மதுரையில போய் அந்த மீனாட்சி தாய் நீதே தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். நாங்க கோர்ட்ல சர்ச்சுட்ட கலெக்டர்கிட்ட இவங்ககிட்ட எல்லாம் நாங்க ஒப்படைக்க, உன்னைகிட்ட ஒப்படைக்கிற மீனாட்சி, ஓ நாட நீ காப்பாத்து, இந்த மதுரை பட்டணத்தை நீ காப்பாத்து, இந்த தூங்கா நகரத்தை நீ காப்பாத்து. இது தூங்கா நகரம், சாப்பாட்டுல பேர் வாங்கினது, மல்லியில பேர் வழங்கினது மீனாட்சி தாய். எந்த தெருவுன்னு எங்கிட்டு போனாலும் 10 தூணு, விளக்கு தூணு, புதுமண்டம், இப்படின்னு உனக்கு 1000 பேர் இருக்கு. அந்த நாடை நீ காப்பாத்து. இந்த வல்லாலவட்டி கிராமம், அரட்டாவட்டி கிராமம், மாங்குளம், நரசிங்கம்பட்டி, பெருமாள் எல்லாமே இது நீதான் காப்பாத்து.
காப்பாற்றணும்னு நான் அவட்ட கும்பிட்டு நாங்கள் தல்லாவளத்தில் கோரிக்கை வச்சுட்டு வந்தோம். நாங்கள் போராடினாலும் எங்கள் உருவத்தில் எங்கள் ஆண்டி பையன், பெரியய்யன், சின்னையன், இளமனாச்சி, காமாட்சி, செல்லியம்மா எல்லா தெய்வமும் வந்து உக்காந்து காப்பாத்திருச்சு. இந்த இடத்துல இந்த இப்ப போட்ட கூட்டம் இல்ல, நாங்க பிறக்க முன்ன எத்தனையோ தலைமுறைக்கு இருந்தாலும் இந்த இடத்துல போட்ட கூட்டம் வீண் போனம் கிடையாது. ஜெயிச்சுதான் பழக்கம். எங்க என்னைக்குமே இந்த இடம் விடமாட்டாரு. ஆண்டி பையன் இந்த நாட்டை காத்தவரு. இப்ப இந்த தமிழ்நாட்டவே காப்பாத்திட்டாரு. இந்த நாட்டை மட்டும் காப்பாத்தல, இந்த தமிழ்நாட்டவே காப்பாத்திட்டாரு. அப்படியே அந்த தெய்வம், எங்க தெய்வங்கள்லாம் அவங்க தான் போய் அவங்க மனசுல இருந்து எங்க பிள்ளைய எங்க அம்பலாறு கட்டி எங்க தெய்வங்க போய் உட்காந்து அவங்ககிட்டையும் போய் உட்காந்து இந்த தீர்ப்பை குர்றாண்டு சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. மிக மிக நன்றி எல்லாத்துக்கும். அவங்க டங்ஸ்டன் போராட்டத்துல மக்கள், கிராமத்தினர் மட்டும் இல்ல, இவங்களோட சேர்ந்து மதுரை மீனாட்சியோட சேர்ந்து இவங்க கும்பிடுற சாமிகளும் சேர்ந்து போராடினதாக சொல்றாங்க. அது ஒரு உணர்ச்சி வயமான வார்த்தைகள். பிரதர், இப்போ அவங்க சென்ட்ரல் மினிஸ்டரை போய் பார்த்து பேசும்போது எங்களுக்கு அடுத்த தலைமுறை ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. நீங்க அடுத்த தலைமுறை ஆள், இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிறந்த குழந்தை தாய்மடியில தவழ்ற மாதிரி எங்க முன்னோர்கள்ல இருந்து இந்த மண்ணை நாங்க தவழ்ந்துகிட்டு இருக்கோம். ரத்தம் சதையமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து வெளியில போய் எவ்வளவு பெரிய அமௌண்ட், எவ்வளவு பெரிய இது கொடுத்தா கூட சொந்த ஊர்ல இருந்து காசு இல்லாம கூட நிம்மதியா இருக்கிற ஒரே இடம் நம்ம சொந்த ஊர் மட்டும் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா வரலாறு சின்னங்கள் உள்ளது, வரலாறு சின்னங்கள் உள்ளது, சமணர் படுக்கைகள், கல்வெட்டுகள் போன்ற அதிகப்படியான வரலாறு இருக்கு. நான் இன்னுமே சொல்ல போனா நீ வரலாறு நாங்க உருவாக்க வேணாம். அடுத்த தலைமுறைகள் இருக்க வரலாறை காப்பாத்தி படிக்கிற ஜென்ரேஷனே நம்ம 100-200 வருஷத்துக்கு அவ்வளவு வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. நான் எப்படி தீபாவளி பொங்கல் கூட நாங்க செலிபிரேட் பண்ணல. இந்த நாள் வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இங்க பிறந்த நாள் தீபாவளி அவ்வளவு கூட என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோம். பட் இந்த நாள் லைஃப்ல மறக்க முடியாத நாட்களா இருக்கு. 2 மாத காலமாக நாங்க தூங்கவே இல்லைங்க. இங்க இயல்பு வாழ்க்கையை நாங்க வாழ முடியாமலே, ஒரு இயல்பு வாழ்க்கை நார்மலா வாழவே முடியல. ஆனா நேத்துல இருந்தே நாங்க நிம்மதியா தூங்க முடிஞ்சுச்சு. நேற்று நைட்லாம் சாப்பிட கூட எங்களுக்கு தோணல. அவ்வளவு சந்தோஷம். எதுக்கு சிரிக்கிறோம் தெரியல. கலகலன்னு இருக்க ஊர் மக்களை பாருங்களேன். ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஐசியூல இருந்து வெளியில வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளவு புன்னகை. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதி வேறுபாடு கிடையாது, மத வேறுபாடு கிடையாது. மக்கள் ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்னு சக்தி வந்து எங்க தலைவர்களுக்கு நாங்க எங்க கண்ணால பார்த்தது வந்து இனிமேல் பார்க்க முடியுமா தெரியல. பட் எங்க கண்ணால பார்த்தது, எங்க ஊரை நாங்களே திருப்பி சேமிச்சு கொண்டாந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைத்து ஊடகங்கள் தான் எங்களுக்கு வெளியில எடுத்து போய் காமிச்சாங்க. இதனால நிறைய சப்போர்ட்டுகள் வந்து வெளியில இருந்து வந்துச்சு. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். அவரு ஒரு ஐசியூல இருந்து ஒரு ஊரே வெளியே வந்த ஒரு மனநிலையில தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு மக்கள் தன்னெழுச்சியா சொந்தமா சுய அறிவோடு, சுய திறனோடு, சுய எழுச்சியோடு நின்று நடத்தக்கூடிய போராட்டங்களுடைய வெற்றி என்ன அப்படின்னு நான் இளம் தலைமுறை என் சமகாலத்திலேயே பார்த்திருக்கேன். அதனுடைய சாட்சி டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக இந்த ஊர் முழுக்க ஒரு திடீர்னு ஒரு மழைக்கு அப்புறம் ஒரு காடு மலர்றது மாதிரி இந்த மொத்த ஊர் மக்களும் மலர்ந்திருக்கிறாங்க. நியூஸ் 18 செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி.